ஹாய்ப்பா, மட்டன் பாயாசத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு செட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து சும்மா லேசாக வெதுப்பான தண்ணியில் சும்மா லைட்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன்ப்பா. ஏன்னா அப்போ தான் அந்த கருப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த அழுக்கெல்லாம் அப்போ தான் போகும் கொஞ்சம். பாருங்கள், இது தேய்ச்சோடனே அழகாக வந்துடும் ஓரளவுக்கு. கழுவிட்டு காமிக்கிறேன்ப்பா. இது பாருங்கப்பா, க்ளீனாக கழுவிட்டேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் சுரண்டு எடுத்துகிட்டு க்ளீனாக வச்சு பாருங்கள். அதாவது நம்ம வெதுப்பான வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் ஊற வச்சாலும் க்ளீனாக வந்துடும். இப்போ இதை கழுவிட்டு ரெடி பண்ணிடலாம்ப்பா. நல்லா க்ளீனாக கழுவி ஆட்டுக்கால் தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது மட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம குக்கர் மூடி ஒரு 5 விசில் ஹையில் வச்சுட்டு திருப்பி சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும்ப்பா. காமிக்கிறேன். மட்டன் வேக வச்சிட்ருக்கேன், வெந்துட்டுருக்கேன். 5 விசில் வந்தோன்னா சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், தனியா, 2 மிளகாய், ப்ளஸ் வந்து இந்த நம்ம பட்டை, லவங்கம், கடல் பாசி, லவங்கம் இல்லை இதில் பட்டை, கடல் பாசி, விரிஞ்சி இலை, இந்த ஜாதி பத்திரி, இந்த மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் கசகசா. இது வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே இந்த வெங்காயம், தேங்காய், இதெல்லாம் தக்காளியெல்லாம் பச்சையாக கட் பண்ணி போட்டு மொத்தமாக எல்லாமே நம்ம நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த விரிஞ்சி இலையும் சோம்பும் போட்டுட்டு ப்ளஸ் இந்த இஞ்சி பூண்டோட லவங்கம் போட்டு அரைச்சிடுவோம் போல். எப்பயுமே ஒரு மிளகாய் போட்டு நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு இதை வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசம் வரைக்கும் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கால் வெந்ததான்னு பார்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நம்ம தாளிச்சிட வேண்டியதான்ப்பா. பாருங்கப்பா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் லைட்டாக வதக்கணும், வறுத்தா போதும்னு எல்லாம் இந்த மசாலா ஐட்டம்லாம் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறட்டன்னு இது வந்து பச்சையாகவே போட்டிருக்கேன். தேங்காய், புதினா, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். தக்காளி, இந்த சின்ன சைஸ் தக்காளி, இதை கொஞ்சம் நல்லா அரைச்சோன்னே இந்த இதையும் போட்டு நல்லா நம்ம மொத்தமாக அரைச்சிட வேண்டியதுதான். நான் இது கொஞ்சம் பாதி வெங்காயம் வந்து சின்னதாக அரைஞ்சி வச்சுட்டேன், தாளிப்புள்ள யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்கப்பா. இது இல்லாமல் நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் போடுவேன். எல்லாம் அரைச்சிட்டு ரெடி பண்ணி காமிக்கிறேன்ப்பா. 5 விசில் வந்து 25 நிமிஷம் வேக வச்சுட்டேன்ப்பா. எப்பயுமே இந்த ஸ்டீம்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணுங்கள், சரிங்களா? அது சேஃப்டி. அதே மாதிரி இது எல்லாமே நான் அரைச்சி வச்சுட்டேன். உங்களுக்கு அப்படி நைஸாக மசிலாம் கொஞ்சம் தண்ணி கூட போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் தாளிக்கணும். இங்கே பாருங்கப்பா, நல்லா கொஞ்சம் வந்துட்டுருக்கேன். அப்புறம் சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றது கூட. தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நீங்கள் இதை போட்டுருந்தேன். சீரகம், சோம்பு, லவங்கப்பட்டை, வெங்காயம் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன இல்லை இல்லை அரைச்சி வச்சுருக்கு விழுது இருக்குல்லப்பா பேஸ்ட்டு, இதுவும் போட்டு நல்லா நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதப்பா வதக்கிட்டுருக்கு.
மசாலா இது கூட நான் மிளகாத்தூளும் தனியாத்தூள் கொஞ்சம் போடுவேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும்ப்பா. இது பாருங்கப்பா, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே வதக்கினா எண்ணெய் தேங்காய் நெஞ்சு கறிக்கும். அதனால் போதும். இதை எடுத்து நம்ம இந்த இதில் பாயை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுட்டு நம்ம இது பண்ணிட வேண்டியது. இது பாருங்கப்பா, மட்டன் பாயா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி வந்தோன்னா சாப்பிட வேண்டியதான். இட்லி மட்டன் பாயா ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு முட்டை தோசை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்.